சின்ன பையன் விடலை பையன் விளையாட்டு பையன் விரலாட்டுறேன். நான் விரலாட்டுறவன் இல்லடா, விரல விட்டு ஆட்டுறவன். What does it mean? Hi, hello guys, you are watching Entertainment with Harish and Bharat. முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி நோட்டபிள் பிளேயர்ஸ் இன் ஐபிஎல் 2025 சொல்லிட்டு ஒரு 5 டீம்ல இருந்து எங்களுக்கு நோட்டபிளா இருக்கிற இந்த பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்ற பிளேயர்ஸ் வந்து நாங்க மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஒரு 3 இந்தியன் பிளேயர்ஸ் பிளஸ் 2 ஃபாரின் பிளேயர்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது இல்லாம அந்த டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆகுமா பிளே ஆஃப்ஸ்ன்றது நாங்க மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ அந்த வீடியோட பார்ட் 2 வீடியோவா இருக்க போது முன்னாடி ஒரு 5 டீம்ஸ் போட்டோம்ல, இப்ப மிச்சம் இருக்கிற அந்த 5 டீம்ஸ்ல இருக்க பிளேயர்ஸ் தான் ஷேர் பண்ண வந்திருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் வந்து ப்ரீவியஸ் வீடியோல வந்துச்சு, லைக் வந்து நோட்டபிள் பிளேயர்ஸ்னா அவங்க டீம்ல கன்ஃபார்மா ஆடியானுங்க, அவங்க டீம்ல விளையாடி பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர்ஸ் தான் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அந்த கமெண்ட்டை வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சோம். லைக் வந்து நோட்டபிள் பிளேயர்ஸ் நாங்க சொல்றது வந்து லைக் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் டு பி வாட்ச்ட் அவுட் ஃபார், அதான் நாங்க மென்ஷன் பண்ணிருந்தோம் அந்த டைட்டிலே. இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பெருசா தெரியாம லைக் சான்ஸ் கிடைச்சா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த இயர் வந்து ஸ்பெஷலா அந்த பிரான்ச்சைசில வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கும். அந்த பிளேயர்ஸ் எல்லாம் டு பி நோட்டட், அவங்க நோட் பண்ணி விளையாட வச்சா அவங்களுக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும் அப்படின்றத நாங்க வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோல. சோ இதான் நாங்க அந்த நோட்டபிள் பிளேயர்ஸ் சொல்றதுக்கான ஜஸ்டிபிகேஷன். ஃபர்ஸ்ட் நாங்க வந்து பேச போற டீம் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பேட்டிங் ஆர்டர் வந்து ஒரு தடாலடி பேட்டிங் லைனப். ஒருத்தர விட்டா இன்னொருத்த மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருப்பா. 270 280 போன வருஷம் ஐபிஎல் ஹையஸ்ட் ஐபிஎல் ஸ்கோர். இந்த வருஷம் 300 போகுமா 320 போகுமான்றது இந்த டீம் கையில தான் இருக்குது ஸ்பெஷலா. எஸ்ஆர்ஹெச் பத்தி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். எஸ்ஆர்ஹெச்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஒரு பேட்ஸ்மேனை பார்க்க போறோம். இந்த பேட்ஸ்மேன் வந்து முன்னாடி குஜராத் டைட்டன்ஸ் விளையாடிட்டு இருந்தாரு. ஒரு லோயர் ஆர்டர்ல பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பேட்ஸ்மேன். குஜராத் கண்டிஷன்ஸ்லயே வந்து இவர் வந்து பொழந்து கட்டின பேட்ஸ்மேன். இப்போ ஹைதராபாத் கண்டிஷன்ஸ், ஹைதராபாத் பிட்ச்ல ஆடும்போது ரொம்ப பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிட்ச். அதுவும் இல்லாம அவரோட ஆரிஜினே வந்து கர்நாடகா. அப்போ வந்து அவர் பெங்களூர் பிட்ச் தான் வந்து அவர் ஹோம் கிரவுண்டு. அதே மாதிரி சிமிலரா இருக்க ஒரு பிட்ச் தான் வந்து ஹைதராபாத் பிட்ச். அப்போ எவ்வளவு அளவுக்கு அவர் வந்து யோசிச்சு பக்காவா பிளான் பண்ணி எடுத்திருப்பாங்கன்னு தெரியல அந்த பிளேயரை. எஸ், நான் அபினவ் மனோகரை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். நான் பார்த்துருப்போம் சில மேட்சஸ் தான் ஆடி இருப்பாரு குஜராத் டைட்டன்ஸ்க்கு, அப்பயே எக்ஸ்ப்ளோசிவா ஆடி இருப்பாரு. டொமஸ்டிக்ல ஸ்பெஷலா வந்து கர்நாடகா மகாராஜ் டிராஃபின்னு சொல்லிட்டு ஒரு டிராஃபி வந்து பயங்கரமா விளையாடி லீடிங் ரன் ஸ்கோரரா இருந்திருப்பாரு. இருக்கிற கொஞ்சம் பேட்ஸ்மேனுமே தரமா எடுத்துட்டாங்க. அந்த டாப் ஆர்டர் பாத்தீங்கன்னா இசான் கிசான், டிராவிஸ் ஹெட், கிளாஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாலுமே லோயர் ஆர்டர்ல பேட் கமெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு பேட்ஸ்மேன் தேவைப்பட்டதுன்னா அது அபினவ் மனோகர்ன்றது நம்ம வந்து ஆணித்தரமா இங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். கண்டிப்பா. ஆக்சுவலி சிஎஸ்கே வந்து அவங்க எடுத்திருக்க வேண்டியது 1.7 crore இருக்கும்போது ஒரு ரொம்ப நேரம் கொடுத்தாங்க அந்த ஆக்ஷனர். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அப்பா அபினவ் மனோகர் சிஎஸ்கே வரப்போறாரு அப்படின்ட்டு. அந்த ஆக்ஷனர் வந்து ரொம்ப டைம் கொடுத்ததுனால ஹைதராபாத் உள்ள பூந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க. செம்மையான ஒரு பை. டு நோட் பாயிண்ட், அபினவ் மனோகர் எந்த மாதிரி பிளேயர்னா, இப்ப ரோஹித் சர்மா நம்ம பாக்குறோம் ஈஸியா எப்படி புல் ஷாட் எல்லாம் எடுக்கிறாரு, அந்த மாதிரி அவருக்கு நல்ல டைமிங் இருக்கும். சில பிளேயர்ஸ்க்குலாம் வந்து தேர் நேச்சுரலி கிஃப்டட் அந்த டைமிங்ன்றது. அந்த மாதிரி இவருக்கு அந்த நேச்சுரலி அந்த கிஃப்ட் இருக்கு, அந்த டைமிங்ன்ற ஒரு விஷயம். ஸோ நல்ல எக்ஸ்ப்ளோசிவான ஷாட்ஸ் ஆடுறதுக்கு கேப்பபிளான ஒரு பிளேயர். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற பிளேயர் வந்து சம்வாட் சிமிலர் டு அபினவ் மனோகர் தான். இவர் வந்து மத்திய பிரதேஷ் வந்து மிடில் ஆர்டர் லோயர் மிடில் ஆர்டர்ல ஆடுற ஒரு பேட்ஸ்மேன் தான். இவர் வந்து சரி அவ்வளவு எக்ஸ்ப்ளோசிவா இருப்பாரா, இவர் வந்து நல்ல பிளேயர் தான், அவ்வளவு எக்ஸ்ப்ளோசிவா இருப்பாரா அபினவ் மனோகர் அளவுக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்த டைம்ல இப்போ ரீசெண்டா வந்து எஸ்ஆர்ஹெச் குள்ள வந்து ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் பிராக்டிஸ் மேட்ச் வந்து நடத்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுக்குள்ளே டீம் வச்சு லைக் ஒரு பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி கண்டக்ட் பண்ணப்போ இவர் வந்து 16 balls 46 runs அடிச்சு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு நிறைய பேரை. எஸ்ஆர்ஹெச் ஸ்குவாட் வந்து பேசிக்கா எடுக்கும் போதே இவர் மேல வந்து கான்பிடண்டா எடுத்திருக்காங்க. அபினவ் மனோகருக்கு ஒரு பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்டாவும் எடுத்திருக்காங்க. அபினவ் மனோகரை தாண்டி கூட இவர் ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எஸ்ஆர்எஸ் வந்து அவ்வளோ அவங்க பேசும்போதே லைக் வி ட்ரஸ்ட் ஆன் அன்கித் வர்மான்ற மாதிரி ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருப்பாங்க சில இன்டர்வியூஸ் எல்லாம். போன வருஷம் நம்ம பார்த்தோம்ல எஸ்ஆர்எச் பத்தி எப்படி லோயர் மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு. அப்படி யாராவது ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்கா தேவை அந்த இடத்த ஃபில் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஒருத்தர்ல 2 எடுத்திருக்காங்க. பாப்போம் எப்படி எஸ்ஆர்ஹெச் மிடில் ஆர்டர் போகுதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் 2 பேர் நம்ம பேட்ஸ்மேனா பார்த்தோம். தேர்ட் நம்ம பேச போற பிளேயர் வந்து ஒரு லெக் ஸ்பின்னர். இந்த லெக் ஸ்பின்னர் வந்து UP20 லீக்ல வந்து லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்திருக்காரு. 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதாவது UP20 லீக்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜாவே வந்து 190 to 200 ஸ்கோர்ஸ் தான் போகும் எல்லா மேட்சுமே. அந்த இடத்துல வந்து ஒரு 8 எக்கனாமியோட லீடிங் விக்கெட்டரா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வந்திருக்காரு. எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த சீசன் வந்து ராகுல் சகர் எடுத்திருக்காங்க. பேசிக்கலி அவர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ராகுல் சகர் வந்து இந்த பிளாட் டெக்கு ஹைதராபாத்ல வந்து கொலாப்ஸ் ஆகி அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவரை எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எஸ், நாங்க மென்ஷன் பண்ற பிளேயர் வந்து ஜீசான் அன்சாரி. சோ இவர்கிட்ட வந்து ஒரு பிளிப்பர் டெலிவரி போடுறதா இருக்கட்டும், ஃபிளைட் பண்ணி போட்டு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியா இருக்கட்டும்,
இவர்கிட்ட கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு ஆஸ் லெக் ஸ்பின்னரா. ராகுல் சகரை தாண்டி ஒரு லெக் ஸ்பின்னரை ப்ரிஃபர் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து ஜீஷான் அன்சாரி வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுக்கலாம். அது சொன்ன மாதிரி லக்னோவில் அந்த ஒரு 190 200 ஆவரேஜ் ஸ்கோர் இருந்தாலுமே ஜீஷான் அன்சாரி சூப்பரா விக்கெட் எடுத்தாரு. அந்த பிளாட் பிட்ச்ல ப்ரூவ் பண்ணிருக்காரு. மேபி ஹைதராபாத் கிரவுண்ட்லயும் ப்ரூவ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் 3 பேர் கன்ஃபார்ம். ஹென்ரிக் கிளாசன், டிராவிஸ் ஹெட், பேட் கமின்ஸ். இவங்க 3 பேர் தாண்டி ஒரு ஃபாரின் பிளேயருக்கு தான் இங்க வந்து ஸ்லாட் ஓப்பன்ல இருக்கு. இதுல ஒரு ஸ்பின்னர் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து ஆடம் சாம்பாக்கு தான் போவாங்க. ஆடம் சாம்பா அப்படி எடுக்கலன்னா அவருக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு ஸ்பின்னர் அப்படி தேவைன்னா கமிண்டு மெண்டிஸ்க்கு வந்து போகலாம். இவர் வந்து ஒரு சென்சேஷனலான ஒரு பவுலர். எந்த பிளேயருமே வந்து ஒரு ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேனுக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் பவுலிங் போட்டதா இருக்கட்டும், லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு ரைட் ஆர்ம் பவுலிங் போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி மாத்தி போட்டதே இல்ல. ஆம்பிடெக்ஸ்டர்ஸ் பவுலிங் அது பேரு ஆம்பிடெக்ஸ்டர்ஸ்னு வாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரேர் எபிலிட்டி அது அவருக்கு இருக்கு. சொல்லும்போது எபிலிட்டி வந்து இந்த ஐபிஎல் சீசன்ல வந்து ரியலா யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்ல யூஸ் பண்ணணும்னு எஸ்ஆர்எஸ் நினைப்பாங்களா அப்படின்றது ஒரு கியூரியாசிட்டியோட நாங்க வந்து கமிங் டு மெண்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்றோம். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போனோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வியான் முல்டர் இருக்காரு. ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் போனோம் அப்படின்னு பாத்தாங்கன்னா பிரைடன் கார்சனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்த ஒரு பிளேயர் வியான் முல்டர். இவர் வந்து ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர். இவர் வந்து டாப் ஆர்டர்லயும் பேட்டிங் ஆடுவாரு, லைக் லோயர் ஆர்டர்லயும் நீங்க வச்சீங்கன்னா பேட்டிங் ஆடுவாரு. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஒரு டீசெண்டா 2-3 ஓவர்ஸ் வந்து நம்பி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அப்படி இவருக்கு பதில் ஒரு ஆப்ஷன் தேவைன்னா இஷான் மலிங்கா வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸ்ரீலங்கால வந்து லைக் அவருமே மலிங்கானா என்ன எல்லாம் இவருமே சைட் ஆர்ம்ல போடுவாரா அப்படின்னு நினைக்காதீங்க. இவரும் ஆல்மோஸ்ட் வந்து இவர் ஆர்ம் வந்து லைட்டா சைட்ல போவாங்க. ஒரு டீசெண்டான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஸ்ரீலங்காவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. பாப்போம் இந்த ஐபிஎல் வந்து அவருக்கு சான்ஸ் கிடைக்குமா, ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும்ன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். சரி, இப்போ என்ன குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா உங்களோட ஒபினியன் என்ன? எஸ்ஆர்எச் பேசிக்கா வந்து குவாலிஃபை ஆகிற டீம் தான். அந்த கேப்டனா இருக்கட்டும், அந்த டீமா இருக்கட்டும், இந்த வாட்டி எல்லாமே அவங்க மிடில் ஆர்டர் கரெக்ட் பண்ணிருக்காங்க. பவுலிங் கொஞ்சம் அங்கங்க ப்ராப்ளமா கரெக்டா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ப்பான பவுலர்ஸா எனக்கு தெரியல. பாப்போம் பவுலிங் தான் வந்து ஹைதராபாத்துக்கு வந்து ஒரு சேலஞ்சா இருக்கும். அந்த பவுலிங் வந்து கரெக்டா போட்டாங்கன்னா ஹைதராபாத் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இங்கிலீஷ் எல்லாம் பேசாத, குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா எஸ் ஆர் நோ ஒரு இது சொல்லு. ஹைதராபாத் இந்த வாட்டி குவாலிஃபை ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சேம் இதை நான் நினைச்சேன். எனக்கு வீக்ன்றதோட இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. சோ ஃபர்ஸ்ட் வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகாத ஒரு டீம் ஹைதராபாத்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். சோ செகண்ட் ராஜஸ்தான் நம்ம பார்க்கலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு மந்த்ரா ஃபாலோ பண்றாங்க ஆப்ஷன்ல, லைக் வந்து ரீடைனிங் த கோர் அப்படின்ட்டு. அண்ட் அது வந்து மீதி பிரான்சைஸ் லைக் வந்து சிஎஸ்கே, மும்பை, கொல்கட்டா சக்சஸ்ஃபுல்லா இருக்குதுன்றதுனால அவங்க அதை ஃபாலோ பண்றாங்க. ஆனா அந்த ஸ்குவாட் எடுக்கிறப்போ நான் ஆப்ஷன் அப்பே பார்த்த ஒரு விஷயம் என்ன, ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு வீக்னஸ்னு நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல இந்தியன் ஸ்பின்னர் வந்து இல்ல. சோ நீங்க பாத்தீங்கன்னா போன சீசன்ல அவங்களோட கோரே அந்த ஒரு அஸ்வின் சஹல் அந்த இன்டாண்டா மிடில் ஓவர்ஸ்ல போட்டு அதுதான் ஒருத்தர் கண்டெயின் பண்ணுவார், இன்னொருத்தர் விக்கெட் எடுப்பார், அப்படிதான் இருந்துச்சு ஓவர் தி இயர்ஸ். பட் இப்போ ஆல் ஆஃப் அ சடன் 2 பேருமே இல்ல. அவங்க எதை வச்சு ரிப்ளேஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வனிந்து வாசராங்காவையும் தீக்ஷனா வச்சு ரிப்ளேஸ் பண்ணிருக்காங்க. 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸ், விச் வாஸ் a bit quite interesting. அந்த டீம் பார்க்கும்போது சரி வேற இந்தியன் ஸ்பின்னர்ஸ் யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது இவர் இருந்தாரு. ஸோ அவர் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிக்கு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா போன சீசன் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தாரு. ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அப்படின்ட்டு வந்து அவங்களே கூப்பிட்டுட்டாங்க, ஒரு மத்திய பிரதேஷ் பவுலர். பட் அந்த அளவுக்கு மிஸ்ட்ரி இல்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் 2 மேட்ச் சூப்பரா போட்டாரு. பட் அதுக்கப்புறம் அவர் பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிளேயர்ஸ். அண்ட் டொமஸ்டிக்லயுமே அவர் பெருசா பர்ஃபார்ம் பண்ணாட்டியுமே ராஜஸ்தான்ல வேற இந்தியன் ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இல்லன்ற ரீசனுக்காக நான் இவரை வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குமார் கார்த்திகேயா. as I said கொஞ்சம் அந்த மிஸ்ட்ரி எலிமெண்ட் இருக்கு. ஒரு அது மட்டும் இல்லாம லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் which is a rare commodity in cricket these days. அவ்வளவு பேர் லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் இல்ல. அந்த ஆஸ்பெக்ட்ல ஒரு நல்ல பவுலரா இருப்பாரா அப்படின்றது பார்க்கணும். பட் என்னோட ஒப்பீனியன்ல மேபி ஆட வச்சாங்கன்னா அஃப்கோர்ஸ் சவாய் மான்சிங் ஸ்டேடியம்ல ஸ்பின் பெருசா எடுக்காதுன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்க குமார் கார்த்திகேயன் பாக்குறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன். செகண்ட் பிக் பாத்தீங்கன்னா இவரை பத்தி பேசாம நம்ம இருக்கவே முடியாது. the talk of the town, ஒரு 13-year-old, the youngest ever player to represent ஒரு franchise. சின்ன பையனா, வெடல பையனா, விரலாற்ற பையனா, விரலாற்ற பையன் கண்டிப்பா போட்டு பொலபொலன்னு போறாருங்க. டொமஸ்டிக்ல அவரு மடி அடிச்சாரு. பீகாருக்குமே அந்த ஒரு ஸ்டார்டிங்ல எக்ஸ்ப்ளோசிவ் நம்ம பார்த்தோம்ல, ராபின் மின்ஸ் பார்த்தோம், கிருஷ்ணன் ஸ்ரீஜித் பார்த்தோம். அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவா நான் பயப்படவே மாட்டேன். எல்லாம் கண்டு பயம் மரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் மரியாத ஒரு பிளேயர் வைபவ் சூரியவன்ஷி. 13 years தான் ஆகுது, இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறப்ப 14 years ஆயிடும். பட் ஸ்டில் அந்த மெச்சூரிட்டி பார்க்கணுமே. அவர் 13 years சொன்னா நம்பவே மாட்டோங்க. அவரோட போட்டோவை காட்டிட்டு அவரோட பேட்டிங் ஸ்டைலை காட்டிட்டு ஒரு ஏஜ் என்னப்பா அப்படின்னு கண்டுபிடி அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருமே 13 சொல்லவே மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஃபேஸ்லயும் இருக்கும், சேம் டைம் வந்து விளையாடுறதுலயும் இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாரு பாக்குறதுக்கு, பயங்கரமா அட்டாக்கிங்கா பயங்கரமா ஆடிட்டு இருப்பாரு. சோ இவர் நல்லா அடிஷனா இருப்பாரு. ஸ்டார்டிங்ல நம்ம ஜெய்ஸ்வால் இருக்காரு ஓப்பனிங்ல. போன வருஷம் இவங்களுக்கு ஜாஸ் பட்லர்ன்ற ஒரு ஃபினாமினன் இருந்தாரு. அஃப்கோர்ஸ் அவர் கொஞ்சம் ஃபார்ம்ல டிப் ஆனதுனால அவங்க டிராப்லாம் பண்ணாங்க. பட் இந்த வருஷம் ஐ திங்க் ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்ஷி மைட் ஸ்டார்ட். அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2 பேரும் எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங் ராஜஸ்தான்
சவா மான்சிங் ஸ்டேடியம்ல செம்மையா இருக்க போகுது பாக்குறதுக்கு. தேர்ட் பிளேயர் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர், கட் அண்ட் ரைட் ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். நம்ம போன வீடியோலயே அந்த மாதிரி ஒரு பவுலரை பார்த்திருந்தோம், ரசக் சலாம்டார் அப்படின்ட்டு. இவரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பவுலர் தாங்க, நல்ல ஹிட் த டெக் ஹார்ட் அந்த மாதிரி போடக்கூடிய ஒரு பவுலர். ஒரு 140s 150s கூட சில தடவை போட்டிருக்காரு டொமஸ்டிக்ல. அவர் லாஸ்ட் சீசன் லக்னோல இருந்தாரு, பட் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. சான்ஸ் கொடுத்தாங்க, விக்கெட்ஸ் எடுத்தாரு, நல்லா தான் போட்டாரு. ஆனா கொஞ்சம் எக்கானமி கொஞ்சம் ஹைல இருந்தனால கொஞ்சம் சப்சிக்வெண்டா டிராப் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு பவுலர் இப்போ வந்து சூப்பரா ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்திருக்காங்க. யுத்வீர் சிங் சரக், அவரை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து ஒரு சூப்பரா போடக்கூடிய ஒரு பவுலர். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 140s 150s கூட கிக் பண்ணுவார் அட் டைம்ஸ். இது மட்டும் இல்லாம ஒரு பேட்டிங் வந்து நிறைய பேர் அண்டர் வேல்யூ பண்ணுவாங்க. அவர் வந்து பவுலரா பாத்துருக்காங்க, பட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் சரி, ஐ திங்க் லக்னோக்குமே ஒரு இன்னிங்ஸ் ஆடினார், 2 6 அடிச்சாரு. கடைசியில வந்து நல்லா அக்ரெசிவா அடிப்பாரு டவுன் தி ஆர்டர். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷரா, ஐ மீன் ஃபினிஷர் சொல்ல முடியாது, ஒரு பவுலர் who can hit the ball hard அப்படின்னு சில பிளேயர்ஸ் இருப்பாங்க, அந்த ஷர்துல் தாக்கூர் மாதிரி. அந்த மாதிரி ஒரு ரோலை கூட ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா இஸ் கோயிங் டு ப்ரூவ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய 3 இந்தியன் பிளேயர்ஸ். ஃபாரின் பிளேயர் சைடு போனோம்னா அகைன் அவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸ்மே ஆல்ரெடி எல்லாமே ஃபிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். வனிந்து வசரங்க தீக்ஷனா ஆட போறாங்க, ஏன்னா வேற வழி இல்ல. ஸோ தேர் கோயிங் டு பிளே. அண்ட் சிம்ரன் எட்மயருமே ஆடுவார் மோஸ்டா. 4 பேர், இந்த 3 ஃபாரின் பிளேயர் ஆட தான் போறாங்க. இதுல 4th ஃபாரின் பிளேயர் தான் ஒரு கேள்விக்குறி. ஆனா அதுக்கு நாங்க வச்ச குறி யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்கானிஸ்தான் ஸ்விங் பவுலர், அப்கோர்ஸ் ஃபசலக் ஃபரூக்கி. செம்மையான ஒரு பவுலருங்க, நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஒரு அண்டர் ரேட்டடான பவுலரா தான் இருந்தார் ரொம்ப வருஷமா. அவர் போன ஐபிஎல் சீசன்லயுமே ஐ திங்க் அவர் ஹைதராபாத்துக்கு ஆடினார், பட் பெருசா ஆடல, அவங்க சான்ஸ் கொடுக்கல. ஆனா ராஜஸ்தானுக்கு மட்டும் அவர் ஸ்டார்ட் பண்ணாருன்னா சூப்பரா பவுலர்ஸ் ரூலிங் தி ஐபிஎல். ஆமா, அதுல ஃபாஸ்ட் பவுலிங் நம்ம ஸ்பின்னர்ஸ் எல்லாம் பாத்துருக்கோம் ஓவர் தி இயர்ஸ், பட் ஃபாஸ்ட் பவுலிங்ல ஃபரூக்கி ஒரு சூப்பரான ஸ்விங் பவுலர். அந்த பவர் பிளேல ட்ரெண்ட் போல்ட் போன சீசன் வரைக்கும் இருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்ல. அது அப்படியே ரிப்ளேஸ் பண்ற மாதிரி சூப்பரா எடுத்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அதே இம்பாக்ட் கொடுக்கறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிக் ஃபசலக் ஃபரூக்கி. செகண்ட் பிக் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் தான், இதே மாதிரி ஒரு பவுலர் தான், இதே மாதிரி ஸ்விங் பவுலர் தான். போன சீசன் மும்பைல இருந்தாரு, சின்ன பையனா வந்தார், 17 இயர்ஸ்ல எடுத்தாங்க. ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் மும்பை இந்தியன்ஸ். அண்ட் இந்த வருஷம் ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்திருக்காங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் பவுலர். மட்டும் இல்லாம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ல இவர் வந்து மாக்காப்பான்னு வேற கூப்பிட்டு இருப்பாங்க. எஸ் அப்கோர்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, குவெனா மஃபாக்கா ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. அவர் முன்னாடி சொன்ன மாதிரி மும்பை இந்தியன்ஸ்ல அந்த அளவுக்கு நல்லா போடல அப்படின்னாலும் டொமஸ்டிக்ல சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. எஸ்பெஷலி ஃபார் லயன்ஸ் செம்மையான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். ஓடிஐ ஃபார்மேட்லயும் சரி, T20 ஃபார்மேட்லயும் சரி செம்மையா அசத்திட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி ஃபசலக் ஃபரூக்கி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு அப்படின்ற பட்சத்துல குவெனா மஃபாக்கா ஒரு எக்ஸாக்ட் ரிப்ளேஸ்மெண்டா சூப்பரா ஃபில் பண்ணிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இவங்க தான் இந்த 5 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ராஜஸ்தான் என்னோட ஒப்பீனியன்ல. ஓகே, சோ இவங்க குவாலிஃபை ஆவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஒப்பீனியன்ல ஆக மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன். சோ அகைன் என்னன்னா பெரிய ரீசன் என்னன்னா அவங்களுக்கு இந்தியன் ஸ்பின்னர்ஸ் பெருசா இல்ல. லைக் இருக்கிற ஒரே ஒரு ஸ்பின்னர் குமார் கார்த்திகேயா மட்டும் தான். ரியான் பராக் ஒரு பார்ட் டைமர், எஸ், பட் எல்லாமே ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. சோ இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும்னு வந்து எனக்கு தோணுது. சோ அதனால குவாலிஃபை ஆக மாட்டாங்க. அண்ட் ஹோம் கண்டிஷன்ஸ்லுமே இவங்க டீம் வந்து ஆன் பேப்பர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லையோ அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. நாங்க திரும்பவும் சொல்றோம், எல்லாமே எங்களுடைய ஒப்பீனியன்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இது கரெக்டா ஆகவும் வாய்ப்பு இருக்கு, தப்பா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. தேர்ட் டீமோட கேப்டனே வந்து ஒரு விசித்திரமான ஒரு கேப்டனா இருந்தாங்க. ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாங்க, நிறைய பேருக்கு கொடுப்பாங்க, இவருக்கு கொடுப்பாங்களா அவருக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு பாக்குறப்போ அக்ஷருக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு கேப்டனை கொடுத்துருக்காங்க. which is a good thing. சமையான டிசிஷன் தான், இல்லைன்னு சொல்ல, சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஸோ எஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்றது என்னோட ஃபேவரட்டான பிளேயர். சிஎஸ்கேக்கு போன வருஷம் ஆடினாரு, யூபிக்கு ஆடுற ஒரு பிளேயர், டொமஸ்டிக்ல போட்டு ரன்ஸ் மேல ரன்ஸ் குவிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் யூபி 20ல நம்ம ஸ்வஸ்திக் சிக்காரா பார்த்தோம்ல போன ஆர்சிபியில, அதே மாதிரி செகண்ட் லீடிங் ரன் ஸ்கோரரா 2 சீசன் தொடர்ந்து இவரு தான். தொடர்ந்து இந்த கான்பூர் சூப்பர் ஸ்டார்ஸ்ன்ற ஒரு டீமை சிங்கிள் ஹேண்டா எடுத்துட்டு போனது மட்டும் இல்லாம யூபிலையுமே வந்து டிஃபிகல்ட்டான தேராதன் பிச்சிலையும் டொமஸ்டிக்ல செம்மையா ஆடிட்டு இருந்தாரு. பேர் ஆஃப்கோர்ஸ் போன வருஷம் சிஎஸ்கே ஆடுன்னு சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் சமீர் ரிஸ்வி. இவர் ஆடின ஃபர்ஸ்ட் பால் இந்த ஐபிஎல் அகைன்ஸ்ட் ரஷீத் கான் ஏறி வந்து ஒரு 6 ரன் அடிச்சார் லாங் ஆஃப் மேல. ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். ரொம்ப ஹைப்பர் பிளேயர் பை பரத். லைக் வந்து பரத் வந்து கூவிட்டே இருப்பாரு சிஎஸ்கேல இருக்கும்போதும், சமீர் ரிஸ்வி ஆடுவானா அப்படின்னு. முன்னாடில இருந்தே சிஎஸ்கே எடுத்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். சிஎஸ்கே ஆடுறதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹைப் பண்ண பிளேயர். சிஎஸ்கே வந்தானே குஷி ஆயிட்டாப்ல பரத். ஆமா, பட் அன்பார்ச்சுனேட்லி போன சீசன் சரியா அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. சான்ஸுமே கொஞ்சம் கரெக்டா கிடைக்கல. ஆமா, கரெக்டான அவர் அந்த பொசிஷன் வந்து அந்த ஒரு 3 டவுன் அந்த மாதிரி ஒரு பிளேயர், அந்த இடத்துல துபே இருக்கிறதுனால இவருக்கு சான்ஸ் கிடைக்காம போயிருச்சு. பட் இந்த தடவை டெல்லி எடுத்திருக்காங்க. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஃபார் டெல்லியில அந்த ரோலுக்கு இன்னும் ஒரு ப்ராப்பரான இந்தியன் பிளேயர் இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு ஸ்குவாட் பாக்குறப்போ. சோ அந்த ஒரு மிடில் ஆர்டர் நம்பர் 5 பொசிஷன்ல விளையாட விட்டாங்கன்னா சமீர் ரிஸ்வி இஸ் கோயிங் டு ப்ரூவ் இஸ் மெட்டல் இந்த ஐபிஎல். செகண்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான ஒரு பிளேயர். இவரை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு, தெரியாததுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் நீங்க கர்நாடகா மகாராஜ் டிராஃபி ஃபாலோ பண்ற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா இவரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு டாலான ஒரு ஆல்ரவுண்டருங்க, ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், நல்ல ஒரு 135ல போடக்கூடிய ஒரு பவுலர், நல்ல வேரியேஷன் டெட் பவுலிங் சூப்பரா போடுவாரு. போன வருஷமும் சரி, அதுக்கு முந்தின வருஷமும் சரி, மகாராஜ் டிராஃபி கர்நாடகா மகாராஜ் டிராஃபில லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்தாரு. போன வருஷம் 16 விக்கெட்ஸ் எடுத்தாரு லீடிங் விக்கெட் டேக்கர்ல. அவரோட பேட்டிங்குமே ஒரு எக்ஸ்ப்ளோசிவா இருக்கும். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மன்வந்த் குமார். கர்நாடகாக்கு ரீசெண்டா டெபியூ பண்ணாரு. அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல ஃபார் கர்நாடகாவா இருந்தாலும் ஒன் ஃபார் த ஃபியூச்சர்னு கண்டிப்பா சொல்லலாம். ஐ திங்க் இஸ் ஆல்சோ 22 இயர்ஸ் ஓல்ட் தான். சோ தேர்ட் பிக் வந்து ஆப்வியஸ்லி போன சீசன் வந்து இட் டுக் ஐபிஎல் பை ஸ்டார்ம்.
யாருமே எதிர்பார்க்கல. ஒரு ரயில்வேஸ் பிளேயர் பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஆடினாரு. ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு ஒரு மேட்ச் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா நினைக்கிறேன். அழ விட்டாருங்க. மேட்சே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும்போது, இன்னும் முடியலடா கண்ணா அப்படின்ட்டு கடைசி 18th ஓவர் வரைக்கும் அவர் இருந்தாரு. அவர் இருக்கிற வரைக்கும் பஞ்சாப் இஸ் கோயிங் டு வின்ரா. இவர் இருக்கிற வரைக்கும் இவர் மேட்சை முடிச்சு விட்டுருவாருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பிளேயர் கரெக்டா ஒரு விக்கெட் போச்சு. பஞ்சாபோட கதையும் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இவர் ஒரு சிங்கிள் ஹேண்டடா மேட்சை மாத்தக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். யாரை பத்தி சொல்றேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. நன் அதர் தென் அசுதோஷ் சர்மா. பஞ்சாப் இவர் ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அன்கேப்டு பிளேயர் 4 crores கண்டிப்பா ரீட்டைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஏன் விட்டாங்கன்னு தெரியல. விட்டதும் விட்டாங்க. வேற ஒரு டீமுக்கு எடுக்க விட்டு இருந்திருக்கலாம். டெல்லி மாதிரி ஒரு பிச்சில் டெல்லி மாதிரி அவங்க நல்லா சூப்பரா யங் பிளேயர்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இதுல சூப்பரா ஒரு பிளேயர் எடுத்து கொடுத்துருக்காங்க. கரெக்ட். அதுவும் அந்த குட்டி கிரவுண்ட்ல அசுதோஷ் சர்மா இன்னுமே டெட்லியா இருப்பாருன்னு எங்களுக்கு தோணுது. ஸோ ரயில்வேஸ்ல இந்த சீசன் சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு அவரு. இப்போ அவரு வந்து டெல்லி எடுத்திருக்காங்க. ஸோ எங்க யூஸ் பண்ண போறாங்கன்றது ஆப்வியஸா ஒரு 5 down ஃபினிஷரா யூஸ் பண்ண போறாங்க. இந்தியன் ஃபினிஷர்ஸ் ரொம்பவே ரேர் தான். நீ சொன்ன மாதிரி இந்த அபினவ் மனோகர்லாம் இருக்காரு. அந்த ஒரு எலிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். செமையான பை. ஐ எம் எக்ஸைட்டட் டு வாட்ச் ஹிம் ப்ளே ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த வருஷம். ஓகே, அப்படி நம்ம ஃபாரின் பிளேயர்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபாரின் பிளேயர் எல்லாரோட ஃபேன் ஃபேவரட். போன வருஷம் அவர் ஆடினாரு டெல்லிக்கே தான் ஆடினாரு. ஆர்டிஎம்ல எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். அவரை போட்டு தடால் அடி தான் வந்து பால் 1ல இருந்து எனக்கெல்லாம் பயமே இல்லப்பா. அதான் இந்த ராபின் மின்ஸுக்கு சொன்ன மாதிரி தான், இந்த இளம் கன்று பயம் அறியாதுன்ற மாதிரி இறங்கி வந்து பயம் இல்ல சாம்பிள்ன்ற மாதிரி ஒரு மேட்ச் பொழந்துட்டு இருப்பாரு. 60 ரன் நம்ம அடிச்சிருப்பாரு. டக்கு டக்கு நஷ்டாருங்க. ஒரு மேட்ச் இல்ல, எல்லா மேட்சுமே அவர் ஆடின எல்லா மேட்சுமே அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் கொடுத்தாரு. செம்ம அடி அடிச்சிட்டு இருந்தாரு. அப்கோர்ஸ் நன் அதர் தென் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர், ஜேஎஃப்எம்னு சுருக்கமா கூடுவாங்க. ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவருக்கு என்னதான் ஃபாஸ்ட்ல நீங்க வந்து ஒரு பவுன்சர் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கி லாங் ஆன்ல அடிக்கிற அளவுக்கு ஒரு டைமிங் பண்ற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா பால பாப்பாரு. நல்லா டைம் பண்ணி அடிப்பாரு பால். நல்ல டைம், நல்ல பாலியும் பாப்பாரு. பவரும் அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கு. எங்க இருந்து அந்த பவர் வரும்னே தெரியல. அவருக்கு மதுலும் தொலைதெல்லாம் தான் இருக்கும். அவரும் குட்டியா தான் இருப்பாரு. ஆனா எங்க இருந்து அந்த பவர் ஜென்ரேட் பண்றாருன்னு தெரியல. செம்மையா அடிப்பாரு. லாங் 6 அடிப்பாரு. பட் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக், லைக் கொஞ்சம் பால் திரும்புது ஸ்லோவா வருது அப்படின்னா அங்க நீ சொன்ன அந்த டைமிங் இவருக்கு வந்து அடி வாங்கும். ஸோ அதனால நிறைய விக்கெட்ஸ் கொடுத்துருவாரு. இப்போ ரீசெண்டா பிக் பேஷ்லயுமே அவர் பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. டொமஸ்டிக்லயுமே கொஞ்சம் ஒரு பிலோ தி ஆவரேஜ் சீசன் தான் அவருக்கு. ஸோ டெல்லியில 7 மேட்ச் தட்டால் அடி அடிக்க போறாரு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நல்லா ஃபிளாட் ட்ராக். ஸோ புள்ளி பண்ண போறாரு எல்லாரையும். பட் வேற எங்கேயாச்சும் போனாரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைக்கு வந்தாலோ இல்ல வந்து ஒரு ஈடன் கார்டன்ஸ் ஒரு ஸ்பின் ட்ராக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா லக்னோ போனார்னா கொஞ்சம் திணறுவாருன்னு எங்களுக்கு சிஎஸ்கேக்கு எதிராக அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து யோசிச்சு ஒரு நல்ல ஒரு மீடியம் பேசரோ இல்லனா ஒரு ஸ்பின்னரோ வச்சு தூக்கிடுவாங்க இவரு ஈஸியா. செகண்ட் பிளேயர் அகைன் இவர் வந்து லைன் அப்ல இருக்கிறது ரொம்பவே கம்மி தான். ஏன்னா இவருக்கு அப்படியே இன்னொரு ரிப்ளேஸ்மெண்டா ஸ்டப்ஸ் இருக்காரு. ஸ்டப்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு. பட் ஸ்டப்ஸ் மாதிரி இவரும் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் தான். ஒரு ப்ரோட்டியஸ். போன சீசன் ராஜஸ்தான்ல இருந்தாரு. பெருசா யூஸ் பண்ணல. ஆனா இவரு SA20ல JSK ஆடுவாரு. சோ அங்க வந்து நம்ம பீடாக் சார் வந்து பயங்கரமா ஹைப் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் எடுக்கும்போ. லைக் யாருன்னா JSK எடுக்கிறப்போ பயங்கரமா ஹைப் கொடுத்தாரு. இவரு வந்து டானவன் இல்லடா, டானா அவன் அப்படின்னு கேட்பீங்க அப்படின்ட்டு. ஸோ எஸ், டானா அவன் பெரேரா. இவருமே ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் ஸ்டப்ஸ் மாதிரியே. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஆடுறது கஷ்டம் தான். ஆனா சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா டெல்லி பிட்ச்ல போட்டு பொழக்க போறாருங்க. ஸோ டெல்லி குவாலிஃபை ஆவாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்னோட ஒப்பீனியன்ல கண்டிப்பா ஆவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா அகைன் அக்ஷர் பட்டேல் ஒரு கேப்டனா இருந்து புது கேப்டன் எல்லாமே ஓகே தான். பட் டீம் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்பெசிபிக்கா வந்து பவுலிங்ல வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்திருக்காங்க புதுசா அடிஷன். நட்ராஜன் இருக்காரு, முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் இருப்போ அதே ஒரு 5 பவுலிங் ஆப்ஷன் சூப்பரா வந்து ஸ்டார்க் வந்து இப்போ டெல்லி கண்டிஷன்ஸ்ல எப்படி போடுவாருன்றதா திகிலா இருக்கும். ஏன்னா ஈடன் கார்டன்ஸ்ல தலைவரை வச்சு டோஸ்ட் போட்டு செஞ்சாங்க. டெல்லி பிட்ச்ல எப்படி போடுவாங்கன்றது ரொம்ப சேலஞ்சா இருக்கும் மிச்சல் ஸ்டாருக்கு. அதுல நல்லா போட்டாருன்னா அதிசயம். பேட்டிங்குமே ஸ்ட்ராங்கா இருக்கு. கேஎல் எடுத்திருக்காங்க, ஃபாஃப் டுப்ளசி, ஜேக் ஃப்ரேசர் மக் இருக்கு, ஸ்டப்ஸ். பேட்டிங்லாம் ஒண்ணுமே இல்லங்க. டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் மிடில் ஆர்டர் இருக்கு. சூப்பர், எல்லாமே சூப்பர். மிச்சல் ஸ்டார்க் எக்ஸிக்யூட் பண்ணுவாரா இல்ல மிச்சல் ஸ்டார்க் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஓகே, நம்ம அடுத்த டீம் பாத்துடலாம். அடுத்த டீம் வந்து ரொம்ப நாளா ஒருத்தன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த டீமை பத்தி பேசுவேன் நான் தான் வெயிட் பண்றேன் கடைசியில பேசுறேன் அப்படின்னு வச்சிருக்கேன். பேசு. எஸ், அடுத்த டீம் வந்து என்னோட ஃபேவரட் டீம்ன்றதை தாண்டி த பெஸ்ட் டீம் ஆஃப் IPL 2025 சொல்லலாம். நிறைய எக்ஸ்பர்ட்ஸுமே ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பிக்மே சரி, டொமஸ்டிக் பிக்ஸா இருக்கட்டும் ஃபாரின் பிக்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து தடாலடி செமையா இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் பத்தி நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எந்த பிளேயரை பத்தி பார்க்க போறோம்னா, எப்படி சிஎஸ்கேக்கு வந்து ஜார்க்கண்ட்ல இருந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டிங் மிடில் ஆர்டர் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் இருக்காரு. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டிங் லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் வந்து எடுத்திருக்கோம். ஜார்க்கண்டுக்கு வந்து இவர் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல வந்து தடால் அடி சும்மா அடி ரெடி தாங்க. மிடில் ஆர்டர் பாத்தீங்கன்னா பால் 1ல இருந்தே பொழந்து கட்டுற ஒரு பேட்ஸ்மேன். இவர் வந்து ஒரு குட்டி கெயில்னே சொல்லலாம்.
கெயிலுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாரு ஐபிஎல் சீசன்ல. நாங்க வந்து ராபின் மின்ஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம். ராபின் மின்ஸ மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு மிடில் ஆர்டர் தாண்டி ஒரு டாப் ஆர்டர்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ரோஹித் சர்மாக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் காம்பினேஷனா கூட கொண்டு போகலாம். இப்போ இன்கேஸ் ரேன் ரிக்கில்டன் ஆட வைக்காம பெவான் ஜேக்கப்ஸ் கீழே ஆட வைக்கிறாங்கன்னா ஃபாரின் பிளேயர் ஸ்லாட் குறையும். ஸோ அந்த டைம்ல வந்து ரேன் ரிக்கில்டன் ஆட முடியாத காரணத்தினால ராபின் மின்ஸ் வந்து ஓப்பனிங் ஆட வைக்கலாம். இவர் வந்து அச்சா 16 பால் 50 அடிப்பாருங்க. இல்லைன்னா வந்துட்டே இருப்பாரு. அவ்வளவுதான். திஸ் இஸ் மை பிசினஸ், ஐ எம் ஹியர் டு டூ சம்பவம். இல்லைன்னா அவரே ஒரு சம்பவமா போயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் ராபின் மின்ஸ் கிட்ட இருந்து நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம் இந்த சீசன். நெக்ஸ்ட் வந்து இவர மாதிரியே தான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இவர் வந்து கர்நாடகாவுக்கு வந்து டாப் ஆர்டர்ல ஒரு மனிஷ் பாண்டேக்கு அப்புறம் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்கிற ஒரு பிளேயரா நம்ம சொல்லலாம். ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. எப்பப்பெல்லாம் சிச்சுவேஷன் வந்து நின்று ஆடணுமோ கர்நாடகாவை இவர் நின்று ஆடுவாரு. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு டக்குன்னு ஒரு ரன்ஸ் தேவை அடிக்கணும்ன்ற பட்சத்திலே இவர் அடிக்கிற ஒரு பேட்ஸ்மேன். நல்லா சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணி ஆடுற ஒரு பேட்ஸ்மேன். ஸ்ரீஜித் கிருஷ்ணனை தான் நாங்க வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம். ராபின் மின்ஸ் ஆடல அப்படின்னா ஸ்ரீஜித் கிருஷ்ணன் ஆடுறதுக்கான ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்டா மும்பை இவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒரு நல்ல விக்கெட் கீப்பர், ஒரு நல்ல பேட்டிங் ஹேண்ட், ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குற மாதிரி ஒரு நின்று ஆடி கண்டிஷன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி ஆடுற மாதிரி ஒரு நல்ல பேட்ஸ்மேன். இவர் ஆக்சுவலி டொமஸ்டிக்ல ஹூப்ளி டைகர்ஸ்னு அந்த இதுல கேசிஎம் ஆர் டிராஃபில ஆடுவாரு. அங்க பாக்குறப்போ இவர் ஏன்டா நான் ஐபிஎல் ஆடல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட்டிங் டீம் சூப்பரா எடுத்திருக்காங்க இவரை. நான் எக்ஸைட்டடா இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். இவர் வந்து ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி மும்பை ஸ்குவாட்ல. அண்டர் 19 டீம்ல இவர் விளையாடினப்போயே வந்து லைக் அவர் பெர்ஃபார்மன்ஸஸா இருக்கட்டும், அவர் பவுலிங், அதாவது நம்ம ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வந்து கிடைச்சதே வந்து ஒரு கஷ்டம். கபில் தேவ் இருந்தார் அப்போ. இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன். நிதிஷ்குமார் ரெட்டி பட்டிங் ஹர்திக் பாண்டியாவோட இடத்த பிடிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டிஸ் இருக்க ஒரு பிளேயர். அது மாதிரி அந்த வரிசையில ராஜ் அன்கத் பாபாவை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். இவருமே லெஃப்ட் ஹேண்டர் தான். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம இருந்ததே இல்லை இந்தியன் டீம் ஹிஸ்டரியிலேயே. ஒரு இர்ஃபான் பத்தன் இருந்தாரு. ஆனா உண்மை லெஃப்ட் ஆர்ம் பவுலிங் ஆப்ஷன். இவர் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா வரதுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சஸ்பெண்டட். அவர் விளையாட மாட்டாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் அந்த இடத்துல ஆடுவாரா அப்படின்றதுதான் எங்களோட கியூரியாசிட்டி. அப்படி இவருக்கு அந்த சான்ஸ் கிடைச்சி ஆடினார்னா, இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இவருக்கு அது ஒரு நல்ல அவுட் பிரேக்கா இருக்கும். சண்டிகர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, அதையும் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ்னு பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இதுல வந்து பிரெடாமினன்ட்டா மென்ஷன் பண்ண வேண்டிய பிளேயர் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்கா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் வருஷம் ஆடிட்டு இருந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்க ஒரு பிளேயர் ரயான் ரிக்கில்டன். நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இவரு இல்லைன்னா பெவான் ஜேக்கப்ஸ் தான் ஆடுற மாதிரி இருக்கும். அப்படி இவர் ஆடினார்னா கீழே வந்து ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் வச்சு ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா மோஸ்ட் ப்ராபபிலி மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு ஃபாரின் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு தான் போவாங்க. ரயான் ரிக்கில்டனுக்கு நம்ம பார்த்துருப்போம் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் ஐபிஎல்ல இருந்தே. ஒரு ஏடன் பிளிசார்ட் ஆடுறதா இருக்கட்டும், மைக் கெஸ்ஸி ஆடுறதா இருக்கட்டும், இவான் லூயிஸ் ஆடுறதா இருக்கட்டும், சூரியகுமார் யாதவ் கூட 2018 ஆடி இருப்பாரு, டிகாக் ஆடுறதா இருக்கட்டும், அதுல பாக்குறதுக்கு ரயான் ரிக்கில்டனுக்கு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் நாங்க வச்சிருக்க பிளேயர்ஸ் வந்து பெவான் ஜேக்கப்ஸ் தான். ஒரு நியூசிலாந்து டொமஸ்டிக்ஸ் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா க்ரோ ஆயிட்டு வர ஒரு நல்ல பிளேயர். இப்ப சூப்பர் ஸ்மாஷ் லீக் நடந்துச்சுல நியூசிலாந்துல, அதுல கூட வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பார். நாங்க எல்லா வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணிருப்போம் அவரை. ரெகுலரா அவரை பத்தி சொல்லிட்டே இருக்கோம். இந்த சீசன் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டட் சீசனா இருக்கும். ரயான் ரிக்கில்டன் ஆட வைக்காம இப்போ பெவான் ஜேக்கப்ஸ் ஆட வைக்கிறாங்கன்னா இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு வந்து டாப் ஆர்டர்ல வந்து நிறைய சான்சஸ் கிடைக்கும். ராபின் மின்ஸா இருக்கட்டும், ஸ்ரீஜித் கிருஷ்ணனா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் சான்சஸ் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு பேசிக்கலா பெவான் ஜேக்கப்ஸ் ஆட வச்சுட்டு இந்தியன் பிளேயர்ஸ், இந்தியன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸை வந்து க்ரோ பண்ணி விட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸோட டீம்ஸ் வைக்கிறது வந்து லைக் ஃபாரின் பிளேயர்ஸை கம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்ற தலைவலி நம்ம இருக்காது பாருங்க. அப்படியே நம்ம வளர்த்து விட்டு நம்ம டீம் கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இவர் ஆட வைக்கிறதுக்கான சான்சஸும் அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தா நிறையவே இருக்கு. ஸோ இப்போ சொன்ன லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தாண்டி இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க மென்ஷன் பண்ற மாதிரி. அஸ்வினி குமார் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஸ்விங் போட்டு லைக் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு எப்படி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். ட்ரெண்ட் போல்ட் வந்து இப்போ விளையாட வைக்கலன்னா அவருக்கு ஒரு சூப்பர் ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாரு அஸ்வினி குமார். அவருமே நல்லா வேரியேஷன்ஸ் எல்லாம் காட்டி நல்லா போடுற ஒரு பவுலர், அவர் யூஸ் பண்ணலாம். விக்னேஷ் புதூர் அவர் வந்து ஒரு டிஃபரெண்டான பவுலர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர். கேரளாவுக்கு வந்து டொமஸ்டிக் லீக்ஸ்ல வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப இப்ப நேகல் விதேரா எப்படி டொமஸ்டிக்ல வந்து பயங்கரமா ஸ்கவுட் பண்ணிருந்தாங்க, அந்த மாதிரி விக்னேஷ் புதூர் எடுத்திருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் குவாலிஃபை ஆயிடுவாங்களா பிளே ஆஃப்ஸ்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி எஸ், குவாலிஃபை ஆவாங்க. ஆஸ் அ டீம் லிஸ்டா பாத்தீங்கன்னா இந்த டீம் வந்து ஃபைனல்ஸ்ல ஆடணும். பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகுனா கன்ஃபார்மா வந்து பிளே ஆஃப் குவாலிஃபை ஆவாங்க. பார்ப்போம் ப்ராக்டிக்கலா என்ன நடக்குது, என்ன கோளாறு நடக்குது, பவுலிங் சேஞ்சஸ், பேட்டிங் சேஞ்சஸ், தலைவர் ஹர்திக் பாண்டியா கேப்டன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், பொறுத்துக்கலாம் பார்க்கணும். ஃபைனல்ஸ் போவாங்களான்னு தெரியாது, பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகும். ஸோ நீ இது சொல்றியா? எனக்கு வந்து அந்த ஸோ 2 பேரும் சேர்ந்து இந்த 3 டீம் குவாலிஃபை பண்ணிருக்கோம். அந்த 4th டீம் தான் நீ மும்பை இந்தியன்ஸ் சொல்ற. ஆனா நான் சொல்ல போற டீம் தான் இப்போ அந்த டீமை பத்தி நான் பேச போறேன். இந்த ஒரு டீம் தான் பாக்கி இருக்கு, அவங்க தான் பஞ்சாப் கிங்ஸ்.
ஸோ பஞ்சாப் கிங்ஸ் எல்லா வருஷமே பேப்பர்ல ஆன் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க, அது இல்லைன்னு டினே பண்ண முடியாது. ஆனா இந்த வருஷம் அவங்களோட ஒரு ஸ்பெஷல் ஃபினாமினன் இருக்கு. அந்த ஒரு ஃபினாமினனால மட்டுமே அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் இல்ல செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்க, குவாலிஃபை ஆவாங்கன்ற ஒரு தாட் எனக்கு இருக்கு. அந்த ஃபினாமினன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர். அஸ் அ கேப்டன் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமே அந்த கேப்டன்சி தான். ரொம்ப வருஷமா அவங்களுக்கு ஒரு நல்ல கேப்டன் இல்லாதனாலே அந்த ஒரு நல்ல டீமா இருந்தாலும் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம இருந்துச்சு. பட் இந்த முறை ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஒரு சூப்பர் டீமை கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு எப்படி ஒரு டீம் இருந்துச்சோ அதே மாதிரி ஆன் பேப்பர் ஈக்குவலா சமயம் ஒரு டீம் கொடுத்துருக்காங்க. சூப்பர் எடுத்துட்டு வருவாரு அப்படின்னு எங்களுக்கு தோணுது, எனக்கு தோணுது பர்சனலா. பஞ்சாப் கிங்ஸோட இந்தியன் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். ஸோ அவர் வந்து ஒரு ஓப்பனர், லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பனர். நம்ம ஆல்ரெடி பிரப்சிம்ரன் சிங் இருக்காரு. ஸோ அவருக்கு நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி அட்டாக்கிங்கா நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, ராபின் மின்ஸ் நிறைய நம்ம பார்த்து எல்லாருமே அப்படிதான், ஒரு அட்டாக்கிங் லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பனர் பேட்டர். அதே மாதிரி ஒரு அட்டாக்கிங் பிளேயர் ஃப்ரம் டெல்லி பஞ்சாபுக்கு ஆட போறாரு. இஸ் நன் அதர் தென் பிரியான் ஷாரியா. அவருக்குமே வந்து டெல்லி பிரீமியர் லீக்ல சூப்பரா ஆடினாரு. நம்ம ஆயுஷ் பர்தனி போன வீடியோல பார்த்தோம்ல, அவருக்கு அப்படியே ஒரு பேட்டிங் பார்ட்னரா தான் இருந்தாரு. அந்த ரெக்கார்ட் ஸ்கோர் 308லயுமே இவரும் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே செமையா ஆடினாங்க. அண்ட் பிரியான் ஷாரியாக்கு சூப்பரான ஒரு டொமஸ்டிக்மே சொல்லலாம். அவர் ரஞ்சி டிராஃபிலையும் சரி, சைட் முஸ்தகிலையும் சரி, விஜய் ஹசாரிலையும் சரி செம்மையான பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் ஃபார் டெல்லி. ஸோ he is going to start in my opinion. அவர் ஸ்டார்ட் பண்ணார்னா is going to prove his worth. அண்ட் செகண்ட் பிளேயர் இவருமே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பனர் தான். பட் இவருக்கு சான்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி, ஏன்னா பிரியான் ஷாரியா இருக்கிறதுனால. இவர் வந்து ஒரு பஞ்சாப்ல வளர்ந்த ஒரு பிளேயர். இவர் ஷெரி பஞ்சாப்னு ஒரு டோர்னமெண்ட் இருக்கும், அங்க இருந்தா வந்து நமன்தீரை வந்து மும்பை ஸ்கவுட் பண்ணி எடுத்தாங்க. ஸோ அந்த டோர்ல இந்த தடவை லீடிங் ரன் ஸ்கோரரா இருந்தாரு. அம்மா அக்ரெசிவான லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பனர். இவருக்கும் ஏஜுமே 22 இயர்ஸ் தான் ஆகுது. ஸ்பின்னும் போடுவாரு, நல்ல ஆப்ஷன். இஸ் நன் அதர் தென் அர்னூர் சிங் பன்னு. ஷெரி பஞ்சாப்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ பஞ்சாப்லயே ஆடுறாங்க அப்படின்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அவருக்கு இருக்கு, லோக்கல் கை அப்படின்றதுனால. ஸோ எப்படி ப்ரூவ் பண்ண போறாருன்றது வந்து நான் எக்ஸைட்டடா இருக்கேன். அகைன் சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம், பட் ஒருவேளை சான்ஸ் கிடைச்சாங்க அப்படின்னா ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓகே, ரெண்டு பிளேயர் டாப் ஆர்டர் பார்த்துட்டோம், ஓப்பனிங் பார்த்துட்டோம். இப்போ மூணாவது பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷர். ஸோ இவர் வந்து மும்பைக்கு ஆடினாரு, 2 மேட்ச் பயங்கரமா ஆடினாரு. அந்த பயங்கரமா ஆடினால ஃபேமஸும் ஆனாரு. 2 மேட்சுமே இம்பார்ட்டன்ட் மேட்ச், ஒன்று குவார்டர் ஃபைனல்ஸ், 2 செமிஃபைனல்ஸ் அடிச்சு ப்ரூவ் பண்ணாரு மும்பைக்கு சைட் முஸ்தகரி டிராஃபில. எஸ், நன் அதர் தென் சுயான் ஷெட்கே. ஒரு 4 டவுன் 5 டவுன் வந்தாரு. நிறைய பேருக்கு இவரை பத்தி தெரியல, அந்த டைம்ல எனக்குமே தெரியல. ஆனா வந்த உடனே ஒரு ரைட் ஹேண்ட் பேட்டர் போட்டு பொழந்து தள்ளிட்டாரு. ஒரு ஓவர்ல வந்து 24 ரன் அடிச்சாரு. அதுல இருந்து ஒரு கெரியர் வந்து ஒரு அப்வர்ட் ட்ரெஜெக்டரினே சொல்லலாம். சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. நிறைய நடுவில் இந்த நவி மும்பை பிரீமியர் லீக் ஒன்று நடந்துச்சு, அதுலயுமே வந்து சூப்பரா ஆடினாரு. டிவை பாட்டிலுக்காக செம்மையா ஆடினாரு. சூப்பரான ஒரு டேலண்ட். ஸோ ஐ ஹோப் தட் ஹி ஆல்சோ பஞ்சாபுக்கு ஆடினாரு. ஒரு ஃபினிஷர் ரோல வந்து ஆட வைப்பாங்களான்றது தெரியல, பட் ஒருவேளை ஆட வச்சாங்க அப்படின்னா அந்த அஸ்தோஷ் சர்மா ரோல இவர் சூப்பரா டேக் ஆன் பண்ணுவாரு அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். நம்ம அப்படியே ஃபாரின் பிளேயர்ஸ் ஓடிடலாம். ஸோ இந்த டீம் நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து இவங்க எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் பார்க்க வேண்டிய பிளேயர் ஜாஷ் இங்கிலீஷ். ஸோ இவரை பத்தி முன் அனுபவம் தேவையில்லை, அதனால நான் ரொம்ப ஹைப்லாம் பண்ணல. ஆஸ்திரேலியாவுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபிலுமே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே சூப்பரா ஜெயிக்க வச்சார் அந்த இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்ட். செம்ம நாக்கு. டொமஸ்டிக்லயுமே ஒரு அக்ரெசிவான ஒரு பிளேயர். நீங்க எங்க ஆட வச்சாலும் ஆட வைப்பா. நீங்க ஓப்பனிங் ஆட வைக்கிறீங்களா, பிரப்சிம்ரன் சிங்கோட ஆடுவாரு. மிடில் ஆர்டர்ல ஆட வைக்கிறீங்களா, ஆடுவாரு. நீங்க ஒரு ஃபினிஷரா வேணும்னு ஃபினிஷர் ஆட வச்சாலும் ஆடுவாரு. ஸோ ஒரு வெர்சடைலான ஒரு பிளேயர். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் சீசன் இன் ஐபிஎல் ஃபார் ஹிம். ஸோ வந்து நல்லா ஆடுவார் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ செகண்ட் பிளேயர் பத்தி போயிடும். செகண்ட் பிளேயருமே ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் தான். இவர் வந்து ஒரு அண்டர்ரேட்டட் பிக். நிறைய பேருக்கு இவரை பத்தி தெரிஞ்சிருக்காது. பட் இவரு பஞ்சாப் கிங்ஸ் எடுத்தப்பே நான் ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு, இப்போ இவர் எடுத்தாங்க அப்படின்ட்டு. பட் இவரை அகைன் ஆட வைக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த ரோலுக்கு. லாக்கி ஃபெர்குசன் இருக்காரு. ஸோ அகைன் லாக்கி ஃபெர்குசன் சொல்லும்போது நீங்களே சொல்லியிருப்பீங்க, ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆஸ்திரேலியன் பவுலர். அவரு வந்து பாத்தீங்கன்னா ஜேவியர் பாட்லெட். ஸோ பிரிஸ்பேன் ஹீட்ஸுக்கு சூப்பரா பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் குயின்ஸ்லாண்டுக்கும் சரி, அவர் ஆஸ்திரேலியன் டொமஸ்டிக்கு செமையா பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. இந்த ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் பிரச்சனை என்னன்னா அவங்க இந்தியன் கண்டிஷன்ஸ்ல வந்தா திணறுவாங்க. அதை நம்ம முன்கூட்டி எக்கச்சக்க பத்திரவ பார்த்திருக்கோம். அந்த ஹரிசுமே மிச்சல் ஸ்டார்க் பத்தி சொன்னோம். ரொம்ப லிமிட்டடா சில பவுலர்ஸ் தான் வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அடாப்ட் ஆயிடுவாங்க. அப்படி ஒரு பவுலரா ஜேவியர் பாட்லெட் இருப்பாரா அப்படின்றது என்னோட கேள்வி. ஏன்னா எனக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் அவரும் ஆட போறாரு ஐபிஎல்ன்றப்போ. பிக் பேஷ்ல பார்த்து ரசிச்ச ஒரு பவுலர், நல்லா ஸ்லோ பால்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் ஆக்சுவலி. அண்ட் அகைன் முலான்பூர் பிச்சிலையா இருக்கட்டும், அது வந்து பெருசா யூஸ் ஆகாதுன்னு எனக்கும் தோணுது. ஒருவேளை ஆனா ஆட வச்சாங்க, ஒரு அதிசயம் நடந்தது அப்படின்னா அந்த சான்ஸை யூஸ் பண்ணி பாரா ஜேவியர் பாட்லெட்னு பாக்குறதுக்கு நான் எதிரடா இருக்கேன். அகைன் பிளேயர்ஸ் குவாலிஃபை ஆவாங்களா, ஆவாங்க. அதனாலதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேப்டனா வந்து ஸ்ரேயஸ் ஐயர் டொமஸ்டிக்ஸ்ல வந்து ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான கேப்டன். மும்பைக்கு ஒரு நல்ல கேப்டனாகவும், கேகேஆருக்கு ஒரு டிராஃபி அடிச்சு கொடுத்ததாகவும், டெல்லிக்கு ஒரு ஃபைனல்ஸ் கொண்டு போனதாகவும் நல்ல கேப்டன் டாட்ஸ் இருக்கு ஸ்ரேயஸ் ஐயருக்கு. இவங்க கேப்டனை மாத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த கேப்டன் மாத்துறதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த மாற்றத்துல இருந்து ஒரு ஸ்டாப் நடக்குமா, அடுத்த வருஷமா இவர் கேப்டன்ஷிப் பண்ணி பர்மனன்ட் பஞ்சாப் கேப்டனா இருப்பாரா, அதாவது ஹிஸ்டரியிலே நடக்காத ஒரு விஷயம் நடக்குமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம 5 டீம்ஸ் வந்து எனக்கும் பரத்துக்கும் பஞ்சாப் மும்பைன்ற ஒரு இதுல வந்து வித்தியாசம் இருக்கு. மற்றபடி சிஎஸ்கே, கேகேஆர், டெல்லி 3 டீம்ஸ் வந்து எங்களுக்கு ஒத்து போச்சு. ஆனா பஞ்சாப் மும்பைல மட்டும் கொஞ்சம் ஒத்து போகல. நான் மும்பை சொல்றேன்.
அவர் பஞ்சாப் சொல்றாரு. ஸோ வி ஆர் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க மைண்ட்ல வந்து இந்த நாங்க சொன்ன பிளேயர்ஸ் தவிர்த்து வேற ஏதாவது பிளேயர்ஸ் இருக்காங்க, இந்த சீசன் வந்து அவங்களுக்கு ஒரு அவுட் பிரேக் அமையும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நாங்களுமே அந்த பிளேயர்ஸ் விசிட் பண்ணி பாக்குறோம். அண்ட் ரெகுலரா நாங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட பேசிக் மோட்டோ என்னன்னா, வந்தோம் ஒரு வீடியோ போட்டோம் போனோன்ற அப்படின்லாம் கிடையாது. ஒரு இன்டராக்டிவ் செஷனா லைக் ஒரு கம்யூனிட்டி மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணி நம்மளோட எல்லாரோட கிரிக்கெட் ஒப்பீனியன்ஸை நம்ம ஷேர் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ஹெல்தி பாசிட்டிவான ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணணும் தான் எங்களுக்கு ஆசை. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும், கிரிக்கெட் அப்டேட்ஸ், கிரிக்கெட் அனாலிசிஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரிக்கெட் டைமெண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போடுங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்கள். எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.